வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் யூடியூப் சேனல் வழியாக தொழில்துறை சார்ந்த நிறைய தகவல்களை நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் லட்சுமி இம்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு பழனிக்குமார் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். லட்சுமி இம்பெக்ஸ் நிறுவனம் டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த நூற்பாலைகள் மற்றும் தொழிலகங்களுக்கு தேவையான ஏராளமான உதிரிப்பாகங்கள், அசசரிஸ், துணை பொருட்கள், இது மாதிரியான நிறைய பொருட்களை அவங்க சந்தைப்படுத்தி வருகிறார்கள். பழனிக்குமார் சாரை பற்றி நம்ம சொல்லணும்னா, டெக்ஸ்டைல் துறை சார்ந்த ஆழ்ந்த அனுபவம் பெற்று இந்த தொழில்துறை வளர்ச்சிக்காக தனது நிறுவனத்தின் மூலமாக ஏராளமான சேவைகளை வழங்கி வருகிறார். அவரைத்தான் இன்றைக்கு நமது நேர்காணல் மூலமாக தொழில்துறையினருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வாருங்கள், லட்சுமி இம்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய பழனிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவது வாழ்த்துக்கள். ஏனென்றால் டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கென்று ஒரு அனுபவங்களை பெற்று நூற்பாலைகள் மற்றும் டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த ஏராளமான நிறுவனங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த சேவை வழங்கி வருகிறீர்கள். உங்களை தொழில்துறையினருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும், உங்களுடைய சேவைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த பேட்டியினுடைய நோக்கம். சொல்லுங்க, எந்த வயதில் நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் தொழில்துறைக்குள்ளாக அடியெடுத்து வைத்தீர்கள்? உங்களுடைய இளமை பருவம் எங்கே படிச்சிங்க? அந்த படித்த பிறகு டெக்ஸ்டைல் தொழில்துறையில் எந்த துறையில் அனுபவம் பெற்றீர்கள்? இன்னைக்கு லட்சுமி இம்பெக்ஸ்னால் டெக்ஸ்டைல் தொழில்துறையில் நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கிறீர்கள். குறுகிய காலத்திலேயே ஏராளமான சேவைகளை நீங்கள் அவர்களுக்கு வழங்குகிறீர்கள். உங்களுடைய படிப்பு, கல்வி, தொழில் அனுபவம் இவற்றை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். தொழில்துறை அத்தனை பேருக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க தான் அவங்களால தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி நாங்கள் பண்ணுறது. நீங்கள் கேட்டதை ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி. அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் எவ்வளவோ தொழில்கள் இருக்குது, தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு உன்னதமான ஒரு தொழில் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பாக வளரட்டும். அப்புறம் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக பூர்வீகம் எனக்கு தென்காசியில் இங்கே படிக்கிறதுக்காக வந்தாங்க. பிஹெச்டி டெக்கில் 99 பிடெக் முடித்தேன். பிடெக் டெக்ஸ்டைல். அது இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல கார்பரேட்டில் பிளேஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு கார்பரேட்டில் பிளேஸ் ஆனேன். வோல்டாஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். கல்லூரியில் படிக்கும் பொழுது நீங்கள் வேலை வாய்ப்பு பெற்றுட்டீங்க. அதுக்காக சூஸ் பண்ண இடம் தான் கோயம்புத்தூர். ஸோ அந்த கம்பெனி கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. கார்பரேட் மும்பை பேஸ்டு. ஆனால் கம்பெனி ஆஃபீஸ் கோயம்புத்தூர் வோல்டாஸ். அந்த கம்பெனி வோல்டாஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லமொழியும் தயாரிக்கக்கூடிய கோயம்புத்தூர் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி மேனுஃபேக்சரர். அவங்க தயார் பண்ணுற மிஷினை இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. அதில் நான் தமிழ்நாட்டில் ஒரு போர்ஷனில் மிஷின்ஸ் சேல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 decades ஒர்க் பண்ணோம். இனிஷியலாக கேரியர் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா மிஷினரி சர்வீஸில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 years பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங். அருமை அருமை. ஸோ தமிழ்நாடு சவுத்து ப்ளஸ் இந்தியா ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கோம். நிறைய தொழில் அதிபர்கள், தொழில் டெக்னீஷியன், அதாவது ரைட் ஃப்ரம் ஆப்ரேட்டர்லேருந்து ஃபேக்ட்ரி ஹெட் வரைக்கும் எல்லாரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஒரு 25 வருஷம் அந்த ஒரு அனுபவம். அதுதான் மூலம் அந்த ஒரு நெட்வொர்க். அது ஒரு பழனிக்குமார், அதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தாண்டி பழனிக்குமாருங்கிற ஒரு 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 பேரை சம்பாதிச்சேன் 20 வருஷத்தில். ஸோ அதை பேஸாக வச்சு கஸ்டமருக்கு ஒரு தனியாக ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம். ஸோ அதை ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு ஆரம்பிச்சது தான் லட்சுமி இம்பெக்ஸ்.
லட்சுமி இம்பெக்ஸ் மூலமா உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டு அந்த வாய்ப்பை வந்து எப்படி ஒரு கட்டமைத்து ஒரு அழகான ஒரு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பாக ஸ்தாபனமாக உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய கனவுகளோடு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் 99 வந்து கல்லூரியிலேருந்து ஒரு வாய்ப்பை பெற்று இன்னைக்கு வந்து 25 ஆண்டுகளில் வந்து நீங்கள் ஒரு லட்சுமி இம்பெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனராக அமர்வது என்பது அதுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். எப்படி இந்த 20 ஆண்டுகளில் ஒரு சொந்த நிறுவனத்தை உருவாக்கி வெற்றிகரமாக பயணிக்க முடிகிறது? லட்சுமி இம்பெக்ஸ் மூலமாக என்னென்ன பிரிவுகளில் நீங்கள் வந்து பொருட்களை என்னென்ன தொழிலகங்களுக்கு இப்போ நூற்பாலைகளுக்கெல்லாம் நிறைய பண்ணுறீங்க, நீங்கள் நூற்பாலைகளுக்கு தேவையான நிறைய பொருட்களை வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. எப்படி இந்த கட்டமைப்பை உருவாக்குனீர்கள்? அதுக்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு ட்ரஸ்ட் நீங்கள் உருவாக்கியிருக்கணும். ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனாக உங்களுடைய சேவைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஒரு தன்மையிலே நீங்கள் எப்படி அதை இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய சூத்திரங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கொங்கு மண்ணுக்கு தான் நான் அப்படி சொல்லுவேன். இந்த கொங்கு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்லாம் ஃபஸ்ட்டு யார் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற எல்லாரும் யோசிப்பாங்க. இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு 25 வருஷமாக நான் சம்பாதிச்ச அந்த ஒரு நல்ல பேர் வந்து எனக்கு ஒரு பேஸ் அமைஞ்சது. லக்ஷ்மி இம்பெக்ஸில் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம இது எல்லாமே ஏன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னு சொன்னீங்க. அதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்பார்க் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து தொழில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். எதுல நீங்க அனுபவம் பெற்றீர்களோ அதை சிறப்பாக பண்ணலாம். தொழிற்சாலை ஆரம்பிக்கலாமெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு என்ன தொழில் தெரியும்? மார்க்கெட்டிங். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நம்ம ஸ்ட்ரென்த். அப்போ அது சார்ந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு லக்ஷ்மி இம்பெக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. அதாவது பொருளை ஒருத்தர் உற்பத்தி பண்ணுவார், அதை வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துதல்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் நெட்வொர்க். அதுக்கு இந்த பொருளுக்கு நீல்கந்த் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம தான் சொல்லி டிஸ்ட்ரிபியூட். நீல்கந்த் அது வந்து என்னன்னா அந்த பொருள் வந்து கேன்ஸ். நீங்கள் ஸ்பின்னிங் மில் போனீங்கன்னா கேன் அளவுக்கு தகுந்த மாதிரி சிறுசாகவும் பெருசாகவும் பெரிய மெகா சைஸ்லேயே இருக்கும். ஒரு ப்ராசஸ் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு மெட்டல் எடுத்துகிட்டு போகிறது கேன்ஸ் தான் யூஸ் ஆகும். அது இட்ஸ் அ பிளாஸ்டிக் கேன். இந்த கம்பெனி வந்து ஒரு 58 வருஷம் ஓல்டு கம்பெனி. ஸோ இப்போ 3வது ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ப்ராடக்ட் எந்த மாநிலத்தை தலைமையாக கொண்டது? அது வந்து குஜராத். ஸோ அது அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் நம்ம தான் பண்ணுறோம். பிராண்டிங் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து தேங்க்ஸ் டு ஆல் அவர் எஸ்டீம்டு கஸ்டமர்ஸ், நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்து போனோடனே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க, நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு திருப்திகரமாக வர அளவுக்கு எங்களோட வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு எப்பவுமே வேணும். இன்னும் வருங்காலங்களில் சிறப்பாக கொடுங்க எங்களுக்கு. அந்த மாதிரி ஆரம்பிச்சுதான். முதலாவது இந்த கேன்ஸ் சப்ளை பண்ணுறீங்க. வேறு என்னென்ன நிறைய லூப்ரிகன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் நூற்பாலைகளுக்கு சப்ளை பண்ணுறீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஸ்பின்னிங் மில்லு நம்மளுடைய கடமை ஸ்பின்னிங் மில், ஒன்லி ஸ்பின்னிங் மில் மட்டும் தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறோம். இதில் வந்து இயந்திரங்கள் தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயந்திரமாக தான் இருக்கும். அதில் வந்து கிரீஸ் ஆயில் இருந்தால் தான் நீங்கள் எந்த இயந்திரமும் நல்லா ஓடும், நல்லா வந்து லாங் டேர்முக்கு வந்து ப்ராடக்ட்லாம் ஓடும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆயில் ரெண்டுமே நாங்கள் வந்து ஒரு எம்என்சி பிராண்ட், ஒரு 3 பிராண்டை நாங்கள் பண்ணுறோம். அதாவது இது என்னென்னா சேல்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாக்கிஸ்ட் அந்த இது பண்ணுறோம். கல்ஃபுங்கிற ஒரு பிராண்டு, லூப்கான்ங்கிற ஒரு பிராண்டு, அப்புறம் அப்பா, இது 3 பிராண்டை நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் இது பண்ணுறோம். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் தான். அது நம்ம பண்ணுற எல்லாமே சர்வீஸ் தான். அது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்மளால் தரமான பொருளை கொடுக்கணும், கஸ்டமருடைய தொழிலில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அஜெண்டாவே வச்சுருக்கோம். இன்றைக்கு வந்து திருப்பூர் பின்னலாடை தொழிற்துறையில் வந்து காட்டன் உற்பத்தி வர்த்தகம், காட்டன் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி வர்த்தகம் இப்படி வந்து தனக்குன்னு தனி முத்திரை பதித்து உலகளாவிய டாலர் சிட்டின்னு பேர் வாங்கி கொண்டு பயணிக்கிற திருப்பூர் இப்போ வந்து
தலைவர்களுடைய குறிப்பாக டீயினுடைய நிறுவன தலைவர், தற்போதைய தலைவர், அவங்களுடைய அந்த டீம், அப்புறம் ஒட்டுமொத்த தொழில்துறையினுடைய பேராளர்களோட எம்எம்எஃப் குறித்த விழிப்புணர்வு, அதை சார்ந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த பயணத்தில் வந்து வெற்றியடைந்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கி ஆண்டு வர்த்தகம், ஏற்றுமதி வர்த்தகம் 40,000 கோடி என்கின்ற அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. எம்எம்எஃப் குறித்த உங்களுடைய உலகளாவிய, ஏன்னா நீங்கள் ஏன் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் வந்து லட்சுமி ஃபைபர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதை குறித்த தேடுதல் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய வர்த்தகம் எப்படி இருக்கிறது, லட்சுமி ஃபைபர்ஸினுடைய ட்ரேடிங் எப்படி இருக்குது, ஃபைபர்ஸினுடைய தேவையும் அதனுடைய எதிர்கால வளர்ச்சியும் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அதை சொல்லுங்கள். ஃபைபர்ஸ், லட்சுமி ஃபைபர்ஸ் மூலமாக என்னென்ன சப்ளை பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ரிச் ஆஃப் கண்ட்ரி. அது ஆல்மோஸ்ட் ஒரு 90% ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. வேறு நீங்கள் வந்து உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டனை விட எம்எம்எஃப் தான் ஜாஸ்தி, மேனுஃபேக்சரிங். ஸோ அப்படிங்கும்போது இந்த மொத்த இந்திய தொழில் வந்து உலகளாவே தான் இருக்கணும். ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் காட்டனோட எம்எம்எஃப் வந்து ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தியாகும் போது நேச்சுரலி இந்தியா மாதிரியான காட்டன் பொட்டன்ஷியலாக இருக்கிற கண்ட்ரி வந்து சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப் யூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அப்புறம் வந்து இப்போ திருப்பூர் சொன்னீங்க, திருப்பூரே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஆமாம் எம்எம்எஃப் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய எந்திரங்கள், அதிநவீன எந்திரங்கள்லாம் நிறுவப்பட்டு கொண்டு இருக்கிறது. எம்எம்எஃப் வர்த்தக பயணம் வந்து வேகமாக முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம 2 கம்பெனி வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து லட்சுமி ஃபைபர்ஸ், இன்னொன்று ஆரோ ட்ரேடிங் கார்பரேஷன். இந்த 2 கம்பெனி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பாலிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, பாலிஸ்டர் வந்து 2-3 வெரைட்டி இருக்கு. அதாவது வெர்ஜின் பாலிஸ்டர்னு சொல்லுவோம், ரீசைக்கிள் பாலிஸ்டர்னு சொல்லுவோம். வெர்ஜின் பாலிஸ்டருங்கிறது ஃபர்ஸ்ட் கிரேடு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்என்சி கம்பெனியோட நம்ம டைப் வச்சுருக்கோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு நம்ம ஒரு 4 ஸ்டாக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். கருமத்தம்பட்டியில் ஒன்று, வெள்ளக்கோயில், திண்டுக்கல் அண்ட் சேலம், 4 ஸ்டாக் பாயிண்ட்ஸு. அதில் வந்து நம்ம ரீட்டைலும் பண்ணுறோம், டைரக்ட் சேல்ஸும் பண்ணுறோம். இது வந்து ஒன்லி வெர்ஜின் பாலிஸ்டர். அது இல்லாமல் இன்னைக்கு தேவைகள் நீங்கள் திருப்பூருங்கிற சப்ஜெக்ட் எடுத்தனால திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு பாலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஈகோ சிஸ்டத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வந்து வேர்ல்டு லெவலில் யூஎன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, தண்ணி குடிக்கிற பாட்டில், அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 1000 வருஷம் அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் வந்து ஒரு பாவம் பண்ணுற மாதிரி ஒரு அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டாக கண்டுபிடிச்சதும் அந்த ரீசைக்கிள்டு பண்ணிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து ரீயூஸ் பண்ணி அதுலேருந்து ஃபைபர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா அப் டு 30 கவுண்ட் வரைக்கும் ஓயில் வரதான் நூல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ஓயினாலே நீங்கள் வந்து என்னென்னா காட்டன் வேஸ்ட் போட்டு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு 10 இயர்ஸில் எப்படி மாறிச்சு அப்படின்னாக்கா ரீயூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு போடுற ஷர்ட் இருக்கு இல்லைங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தா டிஸ்போஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ அதே வந்து ரீயூஸ் பண்ணுறோம், அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை ஃபைபரை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம ரீசைக்கிள் ஃபைபரை மிக்ஸ் பண்ணி ஃபுல் அப் டு 30s வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் கலர் ஃபைபர் வந்துருச்சு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு எங்களோட பங்களிப்பு வந்து இன்னைக்கு வந்து வெர்ஜின் பாலிஸ்டர், ரீசைக்கிள்டு பாலிஸ்டர், இது 2 நாங்கள் பண்ணுறோம். ரீசைக்கிள் பாலிஸ்டர் வந்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கி நிறைய 4-5 கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சான்பரி ரக்ஷிதம் அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து வாங்குகிறோம். அந்த கம்பெனிக்கு நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சு நாங்கள் சேல் பண்ணுறோம். அப்புறம் கலர் ஃபைபரும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிறுவனத்தின் மூலமாக 4-5 விதமான வர்த்தகங்களை நீங்கள் டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து நேர்த்தியாக செய்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே சாலச்சிறந்தது, பாராட்டத்தக்கது. லட்சுமி இம்பெக்ஸ் மூலமாக வேறு நீங்கள் ஏஆர்ஏவி ட்ரேடிங் மூலமாகவும் இதுதான் பண்ணுறீங்க இல்லையா? வேறு கம்பெனிக்கு வச்சுருக்கோம். ஒவ்வொரு பெயர்களில் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா யான்ஸ் இருக்குங்களா, பாலிஸ்டர் யானை நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கி நம்ம அதையும் வந்து கண்ட்ரி சேல்ஸ் பண்ணுறோம்.
ஏற்றுமதியும் பண்றீங்க. ஏற்றுமதி வந்து பண்ணுறோம். இப்போ அந்த கேன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம தான் டீலர். அப்புறம் வந்து இந்தோனேஷியா, வியட்நாம், ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம தான் வந்து நம்ம மூலமாக எக்ஸ்போர்ட். நீங்கள் வந்து தொடக்கம் உங்களை அறிமுகம் செய்யும்போது நீங்கள் சொன்னீங்க தென்காசியிலிருந்து கல்விக்காக படிப்பதற்காக பிஹெச்டி கல்லூரியிலே அடியெடுத்து வைத்து நீங்கள் இங்கேயே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். எத்தனை பேர் இப்படி உருவாகிறார்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. கேள்விப்படுவதும் ஒரு அரிதாக இருக்கிறது. உங்களுடைய எப்படி இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டீர்கள்? உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து அது ஒரு கனவாக மாற்றி இன்றைக்கு லட்சுமி இம்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வாடிக்கையாளர்களை ஒரு 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாக தன்னகத்தை கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாடிக்கையாளர் வட்டாரத்தை எப்படி ஏற்படுத்தினீர்கள்? அவங்க உள்ளத்தில் எப்படி இடம் பிடித்தீர்கள்? இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்திருக்கிறீர்கள். இது வந்து ஒரு பெரிய கேள்வி. இதுக்குள்ளேயே இன்னொரு கேள்வி வைக்கிறேன். உங்களுடைய எதிர்கால கனவு என்ன? இதெல்லாம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த தென்காசி சப்ஜெக்ட் எடுத்தாங்க. தென்காசிங்கனால தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா தென்காசி. ஆக்சுவலாக தென்காசி இல்லை, தென்காசி வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பண்புல் என்ற கிராமத்தில் இருந்து சின்ன கிராமம். அந்த கிராமத்துலேருந்து அங்கே +2 வரைக்கும் அங்கே படிச்சுட்டு இங்கே பிஹெச்டி டெக்ங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்போசர் இருந்துச்சு. இது எதுக்காக அந்த பண்புலின்ற கிராமத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மேபி இந்த யூடியூப் வந்து நல்ல ரீச் ஆகும். ஸோ ஒரு கடைக்குடி கிராமத்தில் வந்து வந்த ஒருத்தரால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் என்னை மாதிரி வந்து இன்றைக்கி கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை என்டர்பிரனர் இல்லை ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நம்மளாலே முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். நல்லபடியாக யார் யாருக்கெல்லாம் வந்து நல்லா முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது நல்லா பண்ணலாம். இப்போ லக்ஷ்மி இம்பேக்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இதோட வளர்ச்சிங்கிறத நான் கொஞ்சம் பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கணும். வளர்ச்சிங்கிறத விட இது எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு அவர் கஸ்டமர்ஸ். அது கஸ்டமர்ஸ் தான் என்னை பொறுத்தவரையில் வந்து கடவுள் இருக்காரு இல்லையா, கஸ்டமர்ஸ். அதாவது நம்ம செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நமக்கு எல்லாமே. ஒரு 25 ஆண்டு காலம் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். எப்போவுமே என்ன எண்ணுகிறோமோ என்ன சொல்லிடுறோமோ அது வந்து செயல் வடிவமாக இருக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு கிரெடிபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கிரெடிபிலிட்டி தட் கிவ்ஸ் யூ ட்ரஸ்ட். கஸ்டமர்ஸ் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக இருக்கும்போது அந்த ஒரு கஸ்டமரோட நம்பிக்கை ட்ரஸ்ட் உருவாகிருக்கு. அதை உருவாக்கி இருக்கிறீங்க. அதான் அந்த மாதிரி ஒரு 25 வருஷ காலமாக வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது என் மேலே கஸ்டமருக்கு. அப்படியே ஒரு தொழில் ஆரம்பித்து புதுசாக போகும்போது எல்லா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது நம்ம என்ன தொழில் பண்ணாலும் கஸ்டமர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இட் வாஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. முதல்ல ஆரம்பிக்கும் சின்ன கம்பெனி தான் இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ரூம் தான் ஆரம்பித்தோம். ஸோ அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி பள்ளிக்குமார் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி தான் கஸ்டமர்ஸும் கொடுத்தாங்க. நிறைய தொழிலதிபர்கள் வந்து எங்களுக்கு ஒருத்தர் 2 வாரம் சொல்லி குறிப்பிட்டு சொன்னாலாம் இருக்காது. எல்லா தொழிலதிபர்களும் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். இது இன்றைக்கி இருக்கிறோம். இன்னும் லாங் டேர்மில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். அவங்களுக்கு வந்து பன்மடங்காக திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. அழகாக பதிவு பண்ணீங்க. அதான் கடைசியாக கேட்டேன், லட்சுமி இம்பேக்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய எதிர்கால திட்டங்கள், ஃபியூச்சர் பிளான். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இந்த மார்ச்சோட 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் சின்ன வயசுல கம்பெனி ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், பரவாயில்ல. ஒரு 4 வருஷம் சின்ன வயசு தான் சார். 4 வருஷத்துல இப்போ வந்து ஒரு 100 crores +ல எங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா பை 2030 another 5 yearsல வந்து இட் வில் பி a 900 crores கம்பெனி. பை 2035 இது ஒரு 1000 கோடி கம்பெனியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட விஷயம். ஸோ எங்களோட எல்லா பிஸ்னஸ் கோல்ஸு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி அருமையாக எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த அளவுக்கு நிறைய ப்ராடக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அந்த 500-1000 கோடி இலக்கை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் சப்போர்ட் எங்களுக்கு போகணும். கண்டிப்பாக அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள். ஏன்னா எண்ணம் செயலானால் எல்லாம் ஜெயமாகும். உழைப்பு சிறப்பானால் உயர்வு நிஜமாகும்.
ஏன்னா உங்களுடைய இந்த காணொலியில் நீங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை, ஏதோ ஒரு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஒரு 5 ஆண்டுகளில் வந்து 4 வருஷம்தான். அதாவது காத்திருந்து செயல்படுகிற எதுவுமே வந்து ஒரு பெரிய வலுவான உறுதியான வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணம். என்னை 20 ஆண்டுகள் நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு 1999 20 ஆண்டுகள் இந்த மூங்கில் வேர்விடுகிறது போல சொல்லுவாங்க. மூங்கில் என்ன பண்ணுமா, வேர்விட்டுட்டே போய் 5 வருஷம் உருவமே தெரியாமல் அது வளரவே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கும் போது சரசரன்னு வளருமா. அதுபோல் உங்களுடைய பயணங்கள் இருக்கிறது. உண்மையாகவே வாழ்த்துக்கள், பெருமிதமான வாழ்த்துக்களை உங்களுக்கு எங்களுடைய சேனல் வழியாக தெரிவிக்கிறோம். கடைசி கேள்வி, இந்த காணொலி பேட்டியின் வாயிலாக லட்சுமி எம்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமாக தொழில்துறையினருக்கு நீங்கள் கொடுக்கிற உங்கள் நிறுவனத்தை சார்ந்த சேவைகளை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துரை என்ன? அதுக்கு முன்னாடி இப்போ லக்ஷ்மி எம்பெக்ஸுங்கிறது மேபி நான் வேணால் ஒரு கருவாக இருக்கலாமே தவிர என்ன என் கூட ஒரு பெரிய டீமாக இருக்கிறாங்க. என்னோட ஒரு 2-3 கம்பெனியில் பார்ட்னர் இருக்கக்கூடிய டேவிட் சார்னு ஒருத்தாங்க. அவர் வந்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் ஒரு பக்கப்பலமாக, வீரசர்னு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவரும் பக்கப்பலமாக இருக்காங்க. இதை தவிர எங்கள் மேனேஜர் சிந்தன் ஒரு மேடம் இருக்காங்க, அப்புறம் வந்து கங்கன் ஒரு மேடம் இருக்கிறாங்க, அப்புறம் எங்களோட வைஸ் பிரசிடென்ட் தங்கவேலு ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷம் அனுபவம். அவருக்கு அனுபவமே 50 வருஷம். அவர் வந்து எங்களோட எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து அவர் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் வளர காரணம் வந்து எங்களோட சப் சேனல் பார்ட்னர்ஸ். இப்போது சவுத் இந்தியா ஃபுல்லாக நான் ஒரு ஆளால் பண்ண முடியாது, எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அந்தந்த கிளஸ்டர் பேஸ்ட் இதில் வந்து டீம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இது எல்லாமே ஒரு பெரிய டீம் தான். மேபி அவங்க சார்பாக நான் முன்னாடி நிற்கிறேன், அது ஒரு பெரிய டீம். அந்த டீமோட டெடிக்கேட்டட் எஃபர்ட்ஸ் தான். எல்லாருமே வந்து டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஒரு டெடிக்கேட்டட் எஃபர்ட்ஸ், டெடிக்கேட்டட் ஒர்க்கு தான். இதை வந்து மேபி இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் வரும்போது அவங்களோட சேவையை ரொம்ப தேவை. இப்போ நீங்கள் தொழில்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் வந்து ஒரு லக்ஷ்மி எம்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஒரு 5 கம்பெனி வச்சுருக்கோம். சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லக்ஷ்மி எம்பெக்ஸ். அந்த லக்ஷ்மி எம்பெக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான கேன்ஸ் மட்டும் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணுறோம். இது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக 5 ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அந்த பிராண்ட் நேம் வந்து நீல்கனல். நிறைய ஊஇ மில்லுக்கு, ஸ்பின்னிங் மில்லுக்கு, ஈவன் இன்றைக்கி வந்து ஏர்ஜென்ட் ஸ்பின்னிங் ஒர்டெக்ஸு எல்லா மில்லுக்கும் அந்த கேன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக. அப்புறம் லக்ஷ்மி ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து யான்ஸ் பண்ணுறோம். இப்போ பாலிஸ்டர் யான் கஸ்டமர்கிட்ட வாங்கி நார்த் இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து லோக்கல் கஸ்டமர் கொடுக்குறோம், சம்டைம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த கம்பெனிக்கும் ஒன்லி யான்ஸ் பண்ணுறோம். லக்ஷ்மி ஃபைபர்ஸ் ஆர்ஓ ட்ரேடிங் கார்பரேஷன், இந்த 2 கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபைபர்ஸ், வெர்ஜின் ஃபைபர்ஸ் அஸ் வெல் அஸ் ரீசைக்கிள்டு ஃபைபர்ஸ், ரீசைக்கிள்டு கலர் ஃபைபர்ஸ், இது எல்லாமே இந்த கம்பெனியில் பண்ணுறோம். இந்த கம்பெனியில் வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 4, அதை ஆல்ரெடி பேட்டியில் சொன்ன மாதிரி 4 ஸ்டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. டைரெக்டாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். 5வது கம்பெனி வந்து லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனி மூலமாக நாங்கள் வந்து 2 ப்ராடக்ட் பண்ணுறோம், 2 செக்மெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து லூப்ரிகேஷன், ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான லோர் வந்து ஆட்டோபனர் வரைக்கும் தேவையான ஆயில்ஸ் அண்ட் கிரீஸ் ஒரு 3 பிராண்டோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். கல்ஃபு, லூப்கான், அப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிராண்டோட டைப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேனல் பார்ட்னர் ஃபார் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மூலம் பண்ணுறோம். அப்புறம் ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான அந்த ரப்பர் கார்ட்ஸ் நேபராக நாங்கள் பண்ணுறோம். இனார்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பின்னிங் மில் கஸ்டமர்ஸ் தான். ஸோ ஸ்பின்னிங் மில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கிறோம். இட் வில் பி அ சர்வீஸ் ஓரியன்டட் கஸ்டமருக்கு வந்து என்றைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நாங்கள் 5 கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பேட்டி மூலமாக நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது சம்மந்தமாக இப்போ நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ அது கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்கும்.
உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே வேணும். ஸோ இந்த தேவைகள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் நான் வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய டீமுக்கு யாரும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீல் பி அட் யுவர் சர்வீஸ். நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் கூப்பிடுங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு வெற்றியாளரை ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அதிலே அனுபவம் பெற்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்களும் டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய வளர்ச்சியின் ஒரு அங்கமாக லட்சுமி இம்பெக்ஸ் மூலமாக சேவை செய்து வருவது, அது ஏதோ ஒரு தொழில் கிடைச்சிச்சு அப்படியே நம்ம பாட்டு போயிட்டுருப்போம் அப்படின்றது இல்லாமல் ஒரு இலக்கை நிர்ணயித்து 100 கோடி வர்த்தகம், 500 கோடி வர்த்தகம், 1000 கோடி வர்த்தகம், அதிகமான நிறுவனங்களுக்கு சேவை என்கின்ற ஒரு கனவோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவுகள் நனவாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உங்களை வாழ்த்துகிறது. வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே. வணக்கம்.